பிரசன்னா ட்ரெண்டிங் டிஸ்கஷன் சேனலுக்கு உங்களோட வர வைக்கிறேன். இன்னைக்கு டே 20. இன்னைக்கான ட்ரெண்டிங் நியூஸ் பற்றி இன்னைக்கு பார்த்துருவோம். எக்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆக்சுவலி ஒரு பியூட்ரலான ஒரு மர்டர் அட்டாக் நடந்திருக்கு தஞ்சாவூரில். ஆக்சுவலி ஒரு டீச்சரையும் ஒரு லாயரும் ஒரு அட்வொகேட்டையும் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மர்டர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நடு ரோட்டிலேயே ஆக்சுவலி பீப்புள் எல்லாருமே அவ்வளோ பேர் இருக்க இடத்துலையே. ஸோ அதான் இன்னொரு ஒரு ஒரு சென்சிட்டிபிளான டாபிக் இன்னைக்கு ஆக்சுவலி. அண்ட் இதை பற்றி எக்ஸில் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட தவிர்த்து எல்லா ஸ்டேட்லையுமே இத பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. டைரக்ட்டாவே என்ன டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டுல லா அண்ட் ஆர்டர்ஸ்லாம் எல்லாமே என்ன? எல்லாம் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி. ஸோ வீடியோ இதுல இருக்கு. பட் நீங்க எக்ஸ்ல பார்க்கலாம் இந்த வீடியோவ. நான் போட்டா எனக்கு எதனா வயலன்ஸ் இஷ்யூ ஆகுமான்னு தெரியல யூடியூப்ல ஆக்சுவலி. ஸோ ஆக்சுவலா இங்க தான் இதே மாரி தான் நடந்திருக்கு இந்த இஷ்யூ ஆக்சுவலி. ஸோ நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன் ஆக்சுவலி. ஸோ இதுமாரி தான் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா இஷ்யூ. ஆல்ரெடி பிஜேபி தமிழ்நாடு அவங்களோட அஃபிஷியல் பேஜ்லேயே இந்த வீடியோவை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இந்த வீடியோவை. அதுதான் டுடே டீச்சர் வாஸ் மர்டர் இன்சைட் அ ஸ்கூல் அண்ட் லாயர் வாஸ் அசால்ட் வித் அன் அ கோர்ட் கேம்பஸ். அதுக்கப்புறம் சின்ன பசங்களை செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்காங்க வேலூரில். லாஸ்ட் வீக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு அட்டாக் நடந்திருக்கு. என்ன டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி டேரெக்டாகவே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி. மக்கள் கேட்டால் தான் அதுக்கு ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக்சுவலி. ஸோ இதுதான் இன்னையோட ஃபர்ஸ்ட் சென்சிட்டிவான நியூஸ். ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா நான் எஸ்டர்டே வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. உக்ரைன் வந்து ரஷ்யாவில் திரும்பி இந்த அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா யூஎஸோட லாங் ரேஞ்ச் மிசைலை நேற்று கிட்டத்தட்ட 6 மிசைல் ஷூட் பண்ணியிருக்காங்க. 6ல் 5 டேரெக்டாக அட்டாக் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஒரு சிட்டியில் ஆக்சுவலி. அதிகமான பாம்ஸ் அந்த இடத்துல விழுந்ததில் அதிக பேருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. சில பேர் டெத் ஆயிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதால் ரஷ்யா டேரெக்டாகவே ஒரு ஒரு பிக் நியூஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இன்றைக்கும் நியூக்ளியர் வெப்பனை டச் பண்ணலை, எங்களை திரும்பியும் நீங்கள் டச் பண்ண வச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு புட்டின் ஆக்சுவலி இந்த வீடியோவை பற்றி. ஸோ மேலே இன்ன வரைக்கும் எந்த வீடியோவுமே அவங்க ஷேர் பண்ணல. இதான் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் வீடியோ பார்த்தீங்கன்னா உக்ரைன் டேரெக்டாக லாங் ரேஞ்ச் மிசைலை ரஷ்யா மேலே லான்ச் பண்ணதான வீடியோ. நம்மளுடைய சொன்ன மாதிரி தான் ரஷ்யா வந்து நியூக்ளியர் ரெசிடென்ஸ் பாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலி. ஸோ இந்த உக்ரைன் சென்ட் பண்ண மல்டிபிள் ஆயில் கேஸ் மிலிட்ரி அந்த சைட்டை டைரக்டாகவே அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரஷ்யாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸ் பற்றி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டார்லிங்க்கு வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி ஒரு நியூஸ் முன்னாடியே 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்து இருந்தது. எலான் மஸ்க் வர்சஸ் அம்பானிக்குன்னு முகேஷ் அம்பானிக்கு ஒரு இஷ்யூ போயிருந்தது. அம்பானி சைடில் இருந்து ப்ரெஷர் போட்டிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டார்லிங்க்கு லைசன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை ஓப்பனாகவே எலான் மஸ்க் வந்து அதை ஒரு ட்வீட்டாக போட்டார். ஏன் முகேஷ் அம்பானி ஏன் பயப்படுறாரா அப்படின்னு சொல்லி பற்றி ஒரு நியூஸை போட்டார் எக்ஸில். அதுக்கப்புறம் எலான் மஸ்க்கு ஒரு அப்ரூவல் இன்னைக்கு தான் கிடச்சி இந்த லாஸ்ட் மந்த்தாக கிடச்சிது. இப்போதைக்கு ஸ்டார்லிங்க் இந்தியாவுக்கு வரப்போகுது. பட் ஆனால் அவங்க எவ்வளோ ப்ரைஸ் செட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு ஸ்டார்லிங்க் பற்றி அது உங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா நான் ஒரு குட்டியாக நான் சொல்கிறேன். ஸ்டார்லிங்க் வந்து டைரக்டாக சேட்டலைட்லேருந்து உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் வர மாரி இருக்கும். ஸோ அதான் ஸ்டார்லிங்கோட ஒரு பேசிக் ஒரு ஐடியாலஜியா நான் சொல்ல வேண்டியதுன்னா நீங்கள் நெட்வொர்க் டேரெக்டாக சேட்டலைட்லேருந்து யூஸ் பண்ணுற மாரி. பட் அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்ததுன்னா மேபி பேசிக் ப்ரைஸே எனக்கு தெரிஞ்சு 2500லேருந்து 3000 வரைக்கும் இருக்கும். எனக்கு தெரியல ப்ரைஸ் பற்றி அவங்க என்ன வைக்க போகிறாங்கன்னு ஆக்சுவலி. பிகாஸ் இந்தியாவில் வேர்ல்ட்லேயே கம்பேர் பண்ணிங்கன்னா இந்தியா கண்டிப்பாக டாப் 10ல் இருக்கும். ஏன்னா சீப்பஸ்ட் நெட்வொர்க்கிங்கில் நெட்வொர்க் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ அடுத்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதான நியூஸ் பார்த்தீங்கன்னா லியோ மெஸ்ஸி வந்து
கேரளாக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் வரப்போற லைக் ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடுறதுக்காக. ஸோ இதுக்கு ஆல்ரெடி ரொம்ப ஹைப் ஆயிட்டீங்க. லைக் ரொம்ப ஹைப்பா இருக்காங்க. வீடியோ பார்க்குற உங்களுக்கும் லைக் இத கேட்கும்போதே லைக் ஒரு 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 எனர்ஜி வந்த மாரி தான் இருக்கும். பிகாஸ் லைக் கேரளா இஸ் அ ஃபுட்பால் ஸ்டேட் ஆக்சுவலி. உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் லைக் இட்டாலியோட பிரைம் மினிஸ்டர் மெலோனி, ஆ நீங்க மோடோனின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் மோடியும் இவங்களையும் வச்சு லைக் சும்மா லைக் ஒரு லவ் மீம் மாரி கிரியேட் பண்ணி கலாய்ப்பாங்க. ஸோ அவங்களே சொல்லியிருக்காங்க லைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ அ உக்ரைன் வந்து ரஷ்யா மேல பாம்பிங் லைக் டைரக்ட்டா அட்டாக் பண்றதுல எங்களுக்கும் அ அ உ அ உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களும். அதுக்கப்புறம் யூகேலேருந்து லைக் ஒரு செம ஷாக்கான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் அவங்களோட அ அ ஷேடோ மிசைல வந்து உக்ரைனுக்கு குடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. டைரக்ட்டா ரஷ்யா மேல அட்டாக் பண்றதுக்கு. இது சீரியஸா அ யாருக்கு பெரிய ஆபத்தான்னு நான் கேட்டீங்கன்னு வைங்களேன், இதோ இவருக்கு தான். உக்ரைன் பிரசிடென்ட்க்கு ஜெலன்ஸ்கிக்கு. இவருக்கு செம்ம அடி வாங்க போறாரு எனக்கு தெரிஞ்சு. அ அ புட்டின் எவ்வளோ நாளைக்கு ரொம்ப சைலன்ட்டா இருக்க போறாருன்னு தெரியல. அவரு லைக் சொரிஞ்சு விட்டாங்கன்னா, அவரு அவ்வளோதான். டைரக்ட்டா பயங்கரமா அடி விழப்போது உக்ரைனுக்கு ஆக்சுவலி. அதே மாரி தான் லைக் ஜெர்மன் வந்து டைரக்ட்டா சைனாவ த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. அ பார்த்தீங்கன்னா, எதுக்குன்னா லைக் அ அ நீங்க ரஷ்யாக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது இந்த விஷயத்தில. பிகாஸ் ஆல்ரெடி ரொ ரொம்ப பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் அதுக்கப்புறம் சான்ஷனுக்கும் சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சப்போர்ட்டிங் லைக் ரஷ்யாஸ் சான்சன் வித் அப்படின்னு சொல்லி. இந்த ஃபோட்டோவ பார்த்துக்கங்க கைஸ். லைக் இவங்க 3 பேருமே லைக் யுஎஸோட பிரசிடென்ட்ஸ் ஆக்சுவலி. வேர்ல்டுலயே லைக் என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த 3 பிரசிடென்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, லைக் இதுவரைக்கும் 9 கண்ட்ரீஸ இந்த 23 வருஷத்துல இன்வைட் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் 11 மில்லியன் சிவிலியன்ஸ் இன்னசென்ட் சிவிலியன்ஸ இன்ன வரைக்கும் கொன்னுருக்காங்க. ஆனா, இன்ன வரைக்குமே இந்த 3 பேருக்குமே வார் கிரிமினல்னு பட்டம் குடுக்கல. அதுலயும் இந்த 3 பேர்ல இவருக்கு வந்து நோபல் பிரைஸ் குடுத்துருக்காங்க. ஒபாமாக்கு. இதெல்லாம் என்னன்னே தெரியல ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒரு லைக் ஒரு ஃபன்னான ஒரு டார்க் காமெடி மாரின்னு வச்சுக்கோங்களேன். லைக் கிம் ஜாங் உன் வந்து டைரக்ட்டா லைக் ஜோ பைடன வந்து இவருக்கு வந்து மென்டல் இல்னஸ் இருக்குன்னு சொல்லி கலாய்ச்சிருக்காரு. லைக் இவருக்கு கொஞ்சம் மூளை சம்மந்தப்பட்டதால லைக் இவரு அ கொஞ்சம் கோளாறான மாரி லைக் கலாய்ச்சிருக்காரு. லைக் மென்டல் இல்னஸ் இருக்க பெர்சன் சொல்லி. அதுக்கப்புறம் லைக் இன்னொன்னு ஒரு மிசைலையுமே லைக் யுஎஸ் பைடன் லைக் யுஎஸ் பிரசிடென்ட் பைடன் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காரு. ஆன்டி பெர்சனல் லேண்ட் மைன்ஸ் இதுக்காக லைக் சாரி மிசைல்ன்னு மாத்தி சொல்லிட்டேன். லைக் மைன்ஸ்க்கான இதுக்கு பாலிசிஸ்லாம் குடுத்துருக்கேன்னு சொல்றாங்க. இது சீரியஸா என்னன்னு தெரியல. பைடன் இன்னும் 2 மாசம் தான் ஆட்சியில இருக்க போறாரு. இந்த நேரத்தில எதுக்கு இவரு இது மாரி பண்ணணுன்றது தான் பெரிய டவுட்டா இருக்கு. இவர் எல்லாத்தையும் இப்ப பண்ணிட்டு போயிட்டாருன்னா, அடுத்து வர லைக் ட்ரம்ப்புக்கு தான் அது ரொம்ப பெரிய பேக் ஃபயர் ஆவும். ட்ரம்ப் ஆல்ரெடி லைக் அவரு அ அ எலக்ஷனுக்கு அவரு இந்த கேம்ப் இந்த கேம்பெயின் சொல்லுவாங்க தெரியுமா? லைக் அது பண்ணும்போதே சொல்ட்டு தான் போனாரு. எனக்கு இந்த வார்லலாம் லைக் யுஎஸ் மக்களுக்கும் யாரையும் இன்னசென்ட் பீப்பிள் சாவடிக்கிறதுக்கும் லைக் எங்களுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் இது மாரி எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டு லைக் இப்போ ட்ரம்ப்புக்கு தான் பேக் ஃபயர் ஆயி ரொம்ப கெட்ட பேர் வரப்போது. இது என்னன்னு தெரியல ஆக்சுவலி. உங்களுக்கு பிளஸ் லைக் இது ஒரு ஏஐ காய்ஸ். ஆ லைக் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் லைக் இவரு தான் இந்த கம்பெனியோட சிஇஓ. அ இது பார்த்தீங்கன்னா, லைக் இப்ப நீங்க லைக் Google யூஸ் பண்றீங்கல்ல, இது வந்து Googleஓட லைக் அட்வான்ஸ் வெர்ஷனான ஏஐ. இந்த இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா, லைக் அட்வான்ஸ் சர்ச் என்ஜின் சொல்லிக்கிட்டு லைக் இத சொல்லுவோம். ஆ ஆக்சுவலி லைக் கூகுள்து தான் லைக் குரோம். ஆக்சுவலி இப்போ ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. லைக் ஒரு லா இஷ்யூ மாரி போய்க்கிட்டு இருக்கு. லைக் கூகுள்குள்ளேயே. அவங்க வந்து குரோம விக்கிறதான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ அந்த இஷ்யூவால. ஸோ அதால தான் இவரு வந்து கேட்டிருக்காரு. லைக் நம்ப வந்து குரோம வாங்கிடலாமா? அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டிருக்காங்க. ஸோ அதான் லைக் இந்த நியூஸ் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். லைக் அத்தாரிட்டி லைக் கிவிங் ஆன்டி பர்சனல் லேண்ட் மைன்ஸ் டூ யுக்ரைன் அப்படின்னு சொல்லி லைக் இந்த நியூஸ். அதுக்கப்புறம் லைக் நம்ம தமிழ்நாடு லைக் மூவி சம்மந்தப்பட்டதா நியூஸ் பத்தி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, லைக் புரொடியூசர் கவுன்சில் வந்து ஒரு லெட்டர வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அ எல்லா தியேட்டர் லைக் இங்கேயும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் மூவிஸ் லைக் இந்தியன் 2, வேட்டையன், கங்குவா இந்த மூவிக்கான லைக் மிகப்பெரிய பேக் ஃபயர் லைக்
ஆ இந்த இந்த மூவியோட பாக்ஸ் ஆஃபிஸ் ரொம்ப அஃபெக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் மீடியாஸ் தான் ஆக்சுவலி லைக் இந்த ஃபேக் ரிவ்யூஸா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாங்க. லைக் எல்லா சோசியல் மீடியாலயுமே இந்த படம் பார்க்காதீங்க, நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, லைக் கங்குவா லைக் ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு வந்து அதில படத்திலேயே கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. பட் ஆனா அதுக்கப்புறமா போக போக லைக் எல்லாருக்குமே படம் லைக் குட் ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சது. அதேமாரி வேட்டையன் வாஸ் லைக் அ குட் கன்டென்ட் மூவி. கம்பேர் டூ ரஜினி சார்ஸ்க்கு முன்னாடி இருந்த படத்தோட இந்த படத்துக்கு செம கன்டென்ட் மூவி. பட் இந்த படமும் இதால தான் ரொம்ப பாக்ஸ் ஆஃபீஸ்ல பேக் ஃபயர் ஆச்சு. ஸோ அதால வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைக் மீடியாவ லைக் தியேட்டருக்குள்ள அலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு நியூஸ் பார்த்தீங்கன்னா, லைக் 56% ஆஃப் இந்தியா ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து லைக் விசா வந்து அப்ரூவல் பண்ணியிருந்தாங்க. லைக் யுஎஸ் வந்து 2023ல. பட் அதில அந்த 56% ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானாலருந்து தான் போயிருக்காங்க ஆக்சுவலி. பட் ஆனா இப்போதைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா ட்ரம்ப் வந்து அதிகமா மைக்ரண்ட்ஸ் வந்து லைக் நாங்க வெளில விட மாட்டோம். லைக் விசா மொத்தமா கட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிரச்சனையாக போகுது. பட் ஆனா இப்ப கிடையாது. நெக்ஸ்ட் இயர் மிட் ஆர் நெக்ஸ்ட் இயர் எண்டுக்குள்ள இந்த பிரச்சனை ஆகும். அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, லைக் ஃபேன்டாஸ்டிக் 4ஓட லீக்டு ட்ரெய்லர் வந்து வந்திருக்கு. லைக் நேத்தோ முந்தா நேத்தோ லைக் ஒரு ஈவென்ட் நடந்தது. ஸோ அந்த இடத்துல அ இது ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ வந்திருக்கு. நீங்க எக்ஸ்ல இருந்திருந்தீங்கன்னா, இவர ஃபாலோ பண்ணுங்க. லைக் இவர் வந்து லைக் ஒரு ட்ரஸ்டடான ஒரு இன்சைடர். ஸோ நீங்க பாருங்க தாராளமா. அதுக்கப்புறம் நவ் யூ கேன் சீ மீ லைக் இது வந்து லைக் ஒரு மேஜிக்கல் சம்மந்தப்பட்ட லைக் மேஜிக்லாம் யூஸ் பண்ணி அ அ ஐஸ் பண்ணுவாங்க அதிகமா. ஸோ அது பேரு லைக் அது மாதிரி படம். லாஸ்ட் 2 பார்ட்ஸும் நீங்க பாருங்க. சூப்பரா இருக்கும். அந்த படத்தோட 3 பார்ட் வந்து இப்போ முடிஞ்சிடுச்சு. ஸோ நவம்பர் 14, 2025க்கு இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகப்போது. அண்ட் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ரஷ்யாவுக்கு வந்து அ லைக் ரஷ்யா, நாட்டோவ வார்ன் பண்ணியிருக்காங்க. அ அ திரும்பி திரும்பி லைக் இந்த இஷ்யூக்குள்ள வராதீங்க. இது எங்களுக்கும் உக்ரைனுக்குமான இஷ்யூ. நீங்க உள்ள வந்தீங்கன்னா, லைக் இது கண்டிப்பா வேர்ல்ட் வார் 3 ஆயிடும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா வார்ன் பண்ணியிருக்காங்க. இது எங்க போய் முடிய போதுன்னு கண்டிப்பா தெரியல. ஸோ அதே தான் திரும்பி லைக் உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி த்ரெட் ரஷ்யா ஃபாலோயிங் த லைக் இவங்க கிட்ட லாங் ரேஞ்ச் மிசைல் வந்ததுக்கப்புறம் லைக் இவர் வந்து அ ரஷ்யாவ த்ரெட்டன் பண்றாரு போல இவரு. இவருக்கு கண்டிப்பா லைக் புட்டின் கோவம் வரப்போது. என்ன பண்ண போறாருன்னு கண்டிப்பா தெரியல. ஆல்ரெடி நியூக்ளியர்க்குலாம் லைக் அலர்ட் குடுத்துட்டாரு. இது எங்க போய் ரொம்ப பெரிய பிரச்சனையிலேயே போய் முடிய போகுது இது ஆக்சுவலி. ஸோ இன்னொன்னு ஒரு நியூஸ் லைக் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆ குட் பேட் அக்லி ஜான் 10, 2025க்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. பார்ப்போம். ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் லைக் இன்னியோட நியூஸ் எனக்கு தெரிஞ்சு லைக் இன்னைக்கு அதிக நியூஸ் குடுத்துருப்பேன்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ட்ரெண்டிங் டிஸ்கஷன் சேனலுக்கு. அண்ட் நாளைக்கு பார்க்குறேன் கைஸ். உங்களுக்கு எதனா ஒரு ஃபீட்பேக் லைக் நான் எதனா இம்ப்ரூவ் பண்ணலாம் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்றேன். தேங்க் யூ கைஸ் வாட்சிங் ட்ரெண்டிங் டிஸ்கஷன் சேனல். நாளைக்கு பார்ப்போம். பை.